வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் மேட்ச் நடக்க போது அதுக்கான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. வாங்க இந்தியன் ஸ்குவாட பார்க்கலாம். இது இந்தியன் ஸ்குவாட் தான், யாரும் ஷாக்காக வேணாம், கண்டிப்பா ஷாக்காக வேணாம். ஏன்னா இந்த இந்தியன் ஸ்குவாட்ல ஹர்ஷித் ராணா இல்ல. எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. எப்படி ஒரு பிரைம் பவுலர், ஒரு பிக் ஆல்ரவுண்டர் ஹர்ஷித் ராணாவை விட்டுட்டு இந்த கௌதம் கம்பீர் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்குவாட் எடுத்தாங்க தெரியல. வாங்க ஸ்குவாடுக்குள்ள போலாம். கில்லு, ஜெய்ஸ்வால், படிக்கல், சாய் சுதர்சன், நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா, அக்சர் பட்டேல், பண்ட், ஜூரல், கேஎல் ராகுல், குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், பும்ரா அண்ட் ஆகாஷ் தீப். இதான் ஸ்குவாடு. இதுல இருந்து பிளேயிங் 11 எப்படி இருக்கும், இதுல எத்தனை ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 4 ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா, அக்சர் பட்டேல். ஓகேங்களா? அது இல்லாம ஒரு ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் இருக்காரு. நிதிஷ்குமார் ரெட்டியை விட்டுருவோம். இவங்க 3 ஆல்ரவுண்டர் ஒரு ஸ்பின்னரோட போவாங்களா, இல்ல 3 ஆல்ரவுண்டர் 2 ஃபாஸ்ட் பவுலரோட போவாங்களான்னு தெரியல. பொறுத்துன்னு தான் பார்க்கணும். பட் என்னோட பிளேயிங் 11 நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்தியா எப்படி பிளேயிங் 11 எடுப்பாங்கன்னு சொல்லிடுறேன். கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால் ஓப்பனிங். 1 டவுன் சாய் சுதர்சன். நம்பர் 4 சுமன் கில். நம்பர் 5 ரிஷர் பண்ட். நம்பர் 6 மேபி ஜடேஜா. நம்பர் 7 ஜடேஜா இருந்தாலும் அக்செப்ட் தூக்கிட்டு வாஷிங்டன் சுந்தர். நம்பர் 8 குல்தீப் யாதவ். நம்பர் 9 முகமது சிராஜ். நம்பர் 10 பும்ரா. இப்படிதான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அக்சர் பட்டேல ஜடேஜா இருக்க முடியாது, அக்சர் பட்டேலுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. மேபி இல்ல ஒருவேளை இப்படி யோசிப்பாங்க இந்தியன் மேனேஜ்மெண்ட், அதாவது கரண்டா ஜிஜிஆரா இப்படி யோசிக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது சிராஜ் எதுக்கு, பும்ரா மட்டுமே வச்சு ஆட வச்சுக்குவோம், அக்சர் பட்டேல ஓடட்டும்னு சொல்லிட்டு 3 ஆல்ரவுண்டர் குல்தீப் யாதவ் வச்சுட்டு போனாலும் போகலாம். எனக்கு தெரிஞ்சு அப்படியும் வாய்ப்பு இருக்கு, அப்படிதான் இருக்கு. பட் இந்த ஸ்குவாட்ல மிஸ் ஆனது யாரு? எஸ், நம்ம ஸ்டார்டிங்லயே சொன்னோம், ஹர்ஷித் ராணா ஒரு லெஜெண்ட் ஆல்ரவுண்டர், அவர் மிஸ் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாம போனது சீரீஸ்ல இருந்த பிரதீப் கிருஷ்ணா மிஸ் ஆயிட்டாரு. கருண் நாயர் டியர் கிரிக்கெட் கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ் கேட்டாரு. பட் ஒரு 5 சான்ஸ் கொடுத்தாங்க, அது பெருசா ஜொலிக்கல. அப்படி இருந்தும் அவங்க டீம்ல வச்சு ஒதுக்கிட்டாங்க. பட் இன்னமும் டொமஸ்டிக்ல அடிச்சு நவுத்திக்கிட்டு தான் இருக்குது. எஸ், டொமஸ்டிக்ல அடிக்கிறாரு, பட் ஒரு இன்டர்நேஷனல் அடிக்கணும், அதுக்கான சான்ஸ் கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா நம்ம சுமன் கிலுக்கு தெரியும் T20 எவ்வளவு சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த சான்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களா? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏய் கருண் நாயர், இன்னும் ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருக்கியா? ஒரே ஒரு மேட்ச், ஒரே ஒரு சீரியஸ் சான்ஸ் எப்படியாச்சும் ஒரு 300 அடிச்சிரு. ஏன்னா நீ 300 அடிக்க போய் நான் உன்னை உட்கார வச்சேன். 5 மேட்ச் 300 அடிச்சுன்னா அடுத்த ஸ்குவாடுக்கு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் 100 கூட அடிக்கல, இதான் சகலம் தூக்கி விட்டாங்க. அப்புறம் சர்ஃபர்ஸ் கான் ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஆள் எங்க போனாருன்னே தெரியல. எடையை குறைக்க சொன்னாங்க, அவரும் எடையை குறைச்சாரு, ஆளை காணோம். அப்புறம் பிரதீப் கிருஷ்ணா அவர் மிஸ் ஆகிருந்தாரு. பெருசா மற்றபடி அதுவும் தெரியல. எஸ், ஸ்பின்னர்ல பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி எப்படியாச்சும் உள்ள கொண்டு வரலாமா கூட யோசிக்கக்கூடிய ஆள் தான் அவங்க. பொறுத்து தான் பார்க்கணும் என்னன்னு சொல்லிட்டு. இதான் இந்தியன் ஸ்குவாட், இதான் இந்தியன் பிளேயிங் 11. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்குவாடை பத்தி? உங்க பிளேயிங் 11 என்னவா இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல கண்டிப்பா உங்க கருத்தை தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிரிக்கெட் பார்க்கணும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.